السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. السلام عليك يا رسول الله. خذ بيدي كالتي حين أدركني يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبينا صلى الله عليه وسلم نبيا ورسولا. وقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والسلام. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்து நிற்கும் மறையடித்த மன்னவா புகழ் அனைத்தும் உனக்கே உண்டாகட்டுமாகுக. அம்மன்னவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் சய்யிதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், இன்னும் இந்த ஜும்ஆவில் வந்து குழுவை இருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு வழிகாட்டியாக நமது நாயகம் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழங்கியது மட்டுமல்லாமல் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய குர்ஆனை மனிதனுக்கு என்ன செய்தான்? அருள் வேதமாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். இந்த அருள் வேதத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் எவ்வாறு 4 வேதங்கள் இருக்கின்றதோ அதில் சிறந்த வேதமாக 4வது வேதமாக நமது நாயகம் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் என்ற வேதத்தை கொடுத்தார். இந்த குர்ஆன் என்ற வேதத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மனிதன் எந்த வழியில் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டியாக இந்த குர்ஆனை இந்த உம்மத்திற்கு ஆக்கி வைத்தான். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். வாழ்வாதார விஷயமாக இருந்தாலும் சரி, அரசியலுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, அறிவியல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, செல்வங்கள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கட்டுப்பாட்டுகள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இப்படியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தில் எல்லா விஷயமான அறிவுகளையும் என்ன செய்து விட்டான்? சொல்லிவிட்டான். அதை சொன்னது மட்டுமல்லாமல் இன்றும் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? சுமார் 500 வசனங்களுக்கு மேற்பட்ட வசனங்களில் அல்லாஹ் தஆலா இந்த உலகம் சார்ந்த விஷயமாகவும் வானம் பூமியை சார்ந்த விஷயமாகவும் அறிவியல் சார்ந்த விஷயமாகவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறார்? 500 ஆயத்துகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். அந்த 500 ஆயத்துகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தது மட்டுமல்லாமல் அவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வசனங்களை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு மத்தியில் சவாலாக விடுகின்றான். என்ன செஞ்சிருக்கான் அல்லாஹ் தஆலா? 500 வசனங்களை சாதாரணமாக கொடுக்கல. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹ் தஆலா கூறுகின்ற விதம் எவ்வாறு இருக்கிறது தெரியுமா? நான் இதை உருவாக்கி இருக்கின்றேன், நான் இதை படைத்திருக்கின்றேன், நான் இதை ஆட்சி செய்திருக்கின்றேன், என்னை தவிர என்னை போன்று யாராவது இதை ஆட்சி செய்ய முடியுமா? அல்லது என்னுடைய ஒரு அடியான் நீங்களாக இருப்பினும் சரி இந்த அளவிற்கு உங்களால் ஆட்சி செய்ய இயலுமா என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை சவாலாக கேட்கின்றார்.
உண்டான காரணம் என்னவென்று சொன்னால், அப்படியாவது இந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும், இந்த குர்ஆனின் மீது என்ன செய்ய வேண்டும், தாக்கமுடையவனாக மாற வேண்டும், இந்த குர்ஆனை விளங்கக்கூடியவனாக மாற வேண்டும், இந்த குர்ஆனை அறியக்கூடியவனாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான், மனிதனுடைய நாலேஜ், மனிதனுடைய அறிவை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயங்களையும் சவாலாக விட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ வேதங்கள் இருக்கலாம், எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு மதத்திற்கு உண்டான ஒவ்வொரு வேதங்கள் இருக்கின்றது. ஆனால் எல்லா வேதங்களை விடவும் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பிற்குரிய வேதமான குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றார், ஒவ்வொரு வார்த்தைகளையும் என்ன செய்திருக்கின்றார், தன்னுடைய சொற்களாக, தான் குத்திய முத்திரையாக இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு ஒரு பதிலாக என்ன செய்திருக்கின்றார், உருவாக்கி இருக்கின்றார். நன்றாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒவ்வொரு விஷயமா தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கான். இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், ஒட்டகம் எப்படி வந்திருக்கு இந்த உலகத்துக்கு? நம்ம எத்தனையோ சயின்ஸ் என்ன செஞ்சிருப்போம், படிச்சிருப்போம், எத்தனையோ அறிவுகள்ல எத்தனையோ விலங்குகளை பத்தி நம்ம படிச்சிருப்போம். ஆனா எந்த சயின்ஸ்லயாவது, எந்த ஸ்கூலுடைய புத்தகத்திலேயாவது, எந்த ஒரு காலேஜினுடைய வரலாற்றிலேயாவது என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒட்டகம் இந்த வழியில தான் வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கா? கிடையாது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், ஒட்டகத்தை நாங்க இந்த முறையில தான் கொண்டு வந்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் தெளிவாக வெளியிடுகின்றான். அடுத்தது இரண்டாவது விஷயமாக, இன்னைக்கு நம்ம சயின்ஸினுடைய உயர்தரமாக இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னவென்னு சொன்னா, உலகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை சயின்ஸுகள், வானத்திற்கு மேலே நடக்கக்கூடியது, வானத்திற்கு கீழே நடக்கக்கூடியது, பூமிக்கு கீழ் நடக்கக்கூடியது, பூமிக்கு மேலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்கள் இன்று நாம் பள்ளிக்கூடங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாலேஜை அல்லாஹ் தஆலா 1500 வருடங்களுக்கு முன்பாக நமது நாயகம் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்து விட்டார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறான் அல்லவா, எப்படி கேட்கிறான், நான் உங்களுக்கு வானம் பூமியை உயர்த்தி வைத்திருக்கின்றேன், வானத்தை நான் உங்களுக்கு தலைக்கு மேலாக உயர்த்தி வைத்திருக்கின்றேன், உங்களால் உயர்த்தி வைக்க முடியுமா? நான் மலைகளை பூமியின் மீது நட்டு வைத்திருக்கின்றேன், உங்களால் முடியுமா? நான் இந்த பூமியை உருண்டையாக என்ன செய்திருக்கின்றேன், மாற்றி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய வசனங்களில் ஒவ்வொரு விஷயமாக என்ன செய்திருக்கின்றான், நுணுக்கமாக தெளிவாக என்ன செய்திருக்கின்றான், மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மனிதன் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான், எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான், இந்த குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். பொதுவாக ஒரு காலத்தில் ஒரு கட்டமைப்பு இருந்தது. எல்லாருக்கும் என்ன செஞ்சிச்சுங்க, ஒரு விதமான என்ன செய்யப்பட்டது, ஒரு கட்டமைப்பு ஒரு காலத்தில் நடத்தப்பட்டிருந்தது. எந்த மாதிரி சொன்னா, அறிவியல் சம்பந்தத்திற்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. யாராவது அப்படி என்ன செஞ்சுட்டாங்க, தன்னுடைய மார்க்கத்திலிருந்து அறிவியலை கத்துக்க போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க தன்னுடைய மார்க்கத்தை விட்டு விலக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு மனிதர்களாக ஒரு காலத்தில் இருந்தபோது, அப்பொழுது அந்த ஒரு சூழ்நிலையில் மிகவும் தீவிரமாக இதில் செயல்பட்டவர்கள் யார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள். இந்த மாதிரி மூட நம்பிக்கையான விஷயத்தை என்ன செஞ்சாங்க, கிறிஸ்தவர்கள் மனிதர்கள் கிட்ட அதிகமாக செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும், இன்னைக்கு எந்த மனிதனாக முஸ்லிம்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதோ அந்த மனிதர்களும் யூதர்கள் தான், அந்த மனிதர்களும் யூதர்கள் தான். இன்று நாம் என்ன செய்திருக்கின்றோம், காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம், எத்தனை ஆண்டுகளாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகத்திற்கு முஸ்லிம்களுக்கு துன்புறுவல் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மிகவும் முக்கிய ஒரு பங்காக யார் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்று யூதர்களாக சொல்லப்படக்கூடியவர்கள் இன்று முஸ்லிம்களுக்கு பாதகம் விதிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஒரு காலத்தில் என்ன செய்யப்பட்டது, இதே போன்று மூட நம்பிக்கைகள் கிறிஸ்துவ மதத்தின் அதிகமாக இருந்ததின் காரணமாக அவருடைய நிலை எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா, அவர்கள் தன்னுடைய மதத்திற்கு இறங்க, தன்னுடைய மதத்திற்கு உட்பட என்ன செய்தார்கள், ஒரு சிறைச்சாலையை வைத்திருந்தார்கள்.
என்ன செஞ்சாங்க? ஒரு சிறைச்சாலை வைத்திருந்தாங்க. எதற்கான சிறைச்சாலை? தப்பு செய்ததுக்கு உண்டான சிறைச்சாலை கிடையாது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கிறிஸ்தவ மதத்தை விட்டு அறிவியல் சார்ந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து விட்டான் என்று சொன்னால், அது இந்த மதத்திற்கு, அவனுடைய மதத்திற்கு மாற்றமாக இருந்தது என்று சொன்னால், இவர்கள் அதை அவனை தூக்கி அந்த சிறையில் கொள்வோம். என்ன செஞ்சிருவாங்க? கிறிஸ்துவ மதத்தர்கள் அந்த கண்டுபிடித்த அந்த அறிவியலாளரை என்ன செய்தார்கள்? தூக்கி தன்னுடைய ஜெயிலில் சிறையிட்டு விடுவார்கள். இவ்வாறெல்லாம் என்ன செய்யப்பட்டிருந்தது? ஒரு நேரத்தில் ஒரு மூட நம்பிக்கை என்ற ஒரு சொல் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது? நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த அளவிற்கு மோசமாக என்ன செய்தார்கள்? இந்த அறிவியலும் மதமும் சம்பந்தம் கிடையாது என்பதாக தனித்தனியாக பிரித்து வைத்திருந்தார்கள். ஆனால் நமது நாயகமான எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? நமக்கு கற்றுத் தந்தார்கள். என்னவென்று தெரியுமா? 1500 வருடங்களுக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு படைப்பினங்களும் தண்ணீரால் தான் படைக்கப்பட்டது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது மறைமுகமாக கூறினார். ஆனால் இன்று அறிவியல் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை போன்று விலங்குகளுக்கும் செல்கள் இருக்கும். அந்த செல்களில் அதிகமாக திகழ்வது என்னவென்று சொன்னால் 80%, அதாவது 100ல் 3/4 அந்த செல்கள் இருக்கக்கூடியது என்ன சொன்னால் தண்ணீர் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இது இப்ப சொல்றாங்க. ஆனா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப சொன்னாங்க? எந்த ஒரு புக்கும் கிடையாது, எந்த ஒரு அறிவியலும் கிடையாது, பாலைவனமாக இருக்கக்கூடிய உலகம், அறிவு என்ற நாலேஜ் இல்லாத உலகம், டிஜிட்டல் இல்லாத உலகம், அப்படிப்பட்ட உலகத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை கீழ் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குர்ஆனின் வசனங்களை வைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்று என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது? அது நிலவப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்ன செய்திருக்கின்றான்? குர்ஆனில் வைத்திருக்கின்றான். மருத்துவமாக இருப்பினும் சரி, தன்னுடைய தேவையாக இருப்பினும் சரி, தன்னுடைய தேவைக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயமாக இருப்பினும் சரி, இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருப்பினும் சரி, இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் என்ன நடக்க போகிறது என்ற விஷயமாக இருப்பினும் சரி, இந்த உலகம் படைக்கப்பட்டதன் காரணமாக இருப்பினும் சரி, இந்த உலகம் அழிக்கப்படுவதன் காரணமாக இருப்பினும் சரி, இப்படியாக அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை உருவாக்கியது முதல் அவன் மரணம் அடைந்து அடுத்த வாழ்வை அடைந்து சுவனம் செல்லும் வரை எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றார். இதை கொண்டுதான் குர்ஆன் என்ன செய்து கொண்டிருக்கிறது? உங்களிடத்தில் சவாலிட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏன் என்று தெரியுமா? குர்ஆன் எந்த விஷயத்திற்கும் பயப்படாது. காரணம் என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா அதனுடைய வாக்குகளை என்ன செய்திருக்கின்றான்? உறுதியாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றான். அதனுடைய வார்த்தைகளை நடத்தாட்டி கொண்டிருக்கின்றான். ஆகையால் தான் குர்ஆன் கூறுகின்றது, நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் கூறுகின்றது, நீங்கள் குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள். என்ன செய்யுங்க? குர்ஆனை வெறும் ஓது மட்டும் செய்யாதீங்க, குர்ஆனை நீங்க ஆய்வு செய்யுங்க. அதன் மூலமாக என்ன செய்யலாம்? அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அடையலாம் என்பதாக கூறுகிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், குர்ஆனை எத்தனை மனிதர்கள் என்ன செஞ்சாங்களோ, ஆய்வு செஞ்சாங்களோ, எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு இஸ்லாத்தின்பால் வரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? ஒரு மனுஷனுக்கு எது எதெல்லாம் அத்தியாவசிய தேவையோ அதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுல இன்னைக்கு நம்ம அதிகமா முக்கியமா மனுஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அத்தியாவசிய தேவை என்று சொன்னா இரும்பு. இந்த இரும்பையும் பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான்? குர்ஆனினுடைய 57வது வசனத்தில் ஹதீத் என்று சொல்லப்படக்கூடிய சூறாவாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இறக்கி வைத்திருக்கின்றார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்னவென்று தெரியுமா? நான் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கின்றேன்? இரும்பை இறக்கி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த உலகத்துக்கு எப்படி இரும்பு எடுக்கப்பட்டுச்சு? எரிக்கல் மூலமாக உருவப்பட்டதிலிருந்து உடைத்து பெயர்த்து எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படியாகத்தான் இந்த உலகத்திற்கு இரும்பு என்றது அறியப்பட்டது. ஏன் என்று சொன்னால், சூரியனை விட இரும்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியனை விட பன்மடங்கு என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய வெப்பம் இருக்க வேண்டும், இருந்தால் தான் உருவாக்கப்படும். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நரக நெருப்பினுடைய ஒரு துகளிற்கு ஈடாக கூட இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நெருப்பை கொடுக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் அவ்வளவு உயர்தரமான, அவ்வளவு வலிமையாக இருக்கக்கூடிய இரும்பை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான்? நான் இறக்கி வைத்திருக்கின்றேன் என்பதாக குர்ஆனில் சவாலிடுகின்றார்.
இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த இரும்பின் மூலியமாக எத்தனை பிரயோஜனங்களை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய வாழ்வில் எவ்வளவு விஷயங்களை நடத்தாட்டி கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய வீடாக இருப்பினும் சரி, தன்னுடைய வாகனமாக இருப்பினும் சரி, தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருப்பினும் சரி, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றார்? தன்னுடைய வசத்தை பால் வைத்திருக்கின்றார். இதுதான் அல்லாஹ்வுடைய நிஅமத். அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிஅமத் சாதாரண விஷயம் கிடையாது. நான் சாப்பிடக்கூடிய உணவுதான், தான் அணியக்கூடிய ஆடைதான், தான் இருக்கக்கூடிய இடம்தான் என்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிஅமத். எல்லா விஷயங்களும், இதை அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றார்? குர்ஆனில் கூறியிருக்கின்றார். உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் நீ என்ன செய்து கொள், ஆய்வு செய்து எடுத்துக்கொள் என்பதாக அல்லாஹ் தஆலா சவாலாக மக்களிடத்தில் கொடுத்திருக்கின்றார். இதை இருமை கொண்டு பல வரலாற்றுகள் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, பல வரலாற்றுகள் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதில் நாம் குறிப்பாக ஒரு வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால், நாளை மறுமையின் பொழுது தஜ்ஜாலுடைய குழப்பம் வரும், அதற்கு முன்னால் யஜூஜ் மஜூஜுடைய குழப்பம் வரும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அந்த யஜூஜ் மஜூஜுடைய உலகம், அந்த யஜூஜ் மஜூஜுடைய கூட்டம் இந்த உலகத்தில் தான் இருக்கின்றது. ஏன் அவங்க இன்னும் வெளியில வரல? ஏன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? சிக்கந்தர் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபியை கொண்டு என்ன செய்தான்? அவர்களை கட்டுப்படுத்தினான். அவங்க யாரு, என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய வேலை என்னன்னு செய்வாங்கன்னு சொன்னா, சூரியன் உதித்த இடத்திலிருந்து மறைகிற இடத்துக்கு என்ன செய்வாங்க? டெய்லி போயிட்டு வருவாங்க. காலையில வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய வேலை என்னதான்? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன செய்வாங்க? இதே வேலையா தான் இருப்பாங்க. இந்த சூரியன் உதயமாகிற இடத்திலிருந்து மறையக்கூடிய இடத்து வரைக்கும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னென்ன உதவிகள்லாம் தேவைப்படுதோ இதெல்லாம் என்ன செய்வாங்க? இவங்க போய் பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் இவங்களுடைய கடமை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன செய்யறாங்க? ஒரு தடவை போகும் பொழுது ஒரு சமூகத்தை பார்க்கிறார்கள், அந்த சமூகத்தின் பால் செல்கிறார்கள். சென்ற பொழுது அந்த சமூகத்திடத்தில் கேட்கிறார்கள். அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதாக கேட்கும் பொழுது அந்த நபி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி யஜூஜ் மஜூஜ் என்ற ஒரு கூட்டம் இருக்காங்க, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்காங்க. இந்த கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எங்களை அனுதினமும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப கெடுபிடியா இருக்காங்க, எங்களை நிம்மதியா இருக்க கூட மாட்டேங்கிறாங்க என்பதாக சொல்லும் பொழுது, எந்த இரும்பை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறானோ அதே அறிவியலை எந்த ஒரு அறிவியலும் சொல்லப்படாத காலத்தில், எந்த ஒரு நாலேஜ், எந்த ஒரு டிஜிட்டல் இல்லாத காலத்தில் அவர்கள் கட்டிய பணி என்னவென்று தெரியுமா? இரும்பு கற்களை கொண்டு மலைகளை விட உயரமாக என்ன செய்தார்கள்? 2 சுவர்களை எழுப்பினார்கள். எப்படி உங்களுக்கு நாலேஜ் வந்துச்சு? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? யாராவது உங்களுக்கு டீச்சிங் பண்ணாங்களா? இல்ல அவங்களுக்கு இன்ஜினியர் படிச்சாங்களா? அல்லாஹ் தஆலா குர்ஆன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? அந்த நபிக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? தன்னுடைய நாலேஜ் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறா. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்று வரையிலும் அவர்களால் அதை உடைக்க முடியவில்லை என்பதாக ஹதீஸ்களிலும் குர்ஆன்களிலும் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு வலிமையாக இரும்பு பாறைகளை கொண்டு என்ன செய்தார்கள்? சுவர்களை எழுப்பினார்கள். சுவர்களை எழுப்பியது மட்டுமல்லாமல், ஒரு சுவத்திற்கும் இன்னொரு சுவத்திற்கும் இடையில எந்த அளவுக்கு நுணுக்கமா நல்லா கவனிங்க, ஒரு சுவத்திற்கும் இன்னொரு சுவத்திற்கும் இடையில செம்புகளை வச்சு விறகுகளை வச்சு என்ன செஞ்சாங்க? அதை எரிச்சாங்க. ஒரு இரும்போட செம்பு சேர்ந்து என்ன செய்யப்பட்டுச்சு? மொத்த கலைவுகளாக சுவர்களாக என்ன செய்யப்பட்டு வலிமையான சுவர்களாக மாற்றப்பட்டு அந்த 2 சுவர்களுக்கும் மத்தியில் என்ன செஞ்சாங்க? இந்த யஜூஜ் மஜூஜுடைய கூட்டத்தை அடைச்சாங்க. ஆக இப்படி ஒரு வலிமையான, இன்னைக்கு நம்ம நாலேஜ்ல, இன்னைக்கு நம்ம உலகத்துல அதிக வலிமையான என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பில்டிங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்போ எந்த ஒரு நாலேஜும் இல்லாத, எந்த ஒரு டெக்னிக்கும் இல்லாத அந்த காலத்தில் இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களுக்கு, அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அறிவை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்கான்னு சொன்னா அந்த குர்ஆன் தான் இன்னைக்கு நம்மளிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகள் தான் இன்று நமக்கு மத்தியில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் அதன் மூலமாக என்ன படிப்பினையை பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு விஷயங்களையும் குர்ஆன் தனக்கு சவாலாகத்தான் நியமனம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்று நாம் என்ன செய்திருக்கின்றோம்? அந்த சவால்களை தட்டி விட்டு நாம் என்ன செய்திருக்கின்றோம்? பல விஷயங்களை திரும்பி பார்த்தவர்களாக சென்று கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக யோசிங்க, இன்னைக்கு உலகத்துல அப்பையும் சரி இப்பையும் சரி ஒரே நிலைமையில இயல்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த குழந்தை பிறப்பு. குழந்தை பிறக்கக்கூடிய விஷயம் யாரு சொல்லிக் கொடுத்தா? இன்னைக்கு சயின்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அறிவியல் எப்படி வெளியில வந்தது?
எந்த அளவிற்கு குர்ஆன்ல தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவளுக்கு ஏற்படக்கூடிய வலியின் அளவு என்னவென்று தெரியுமா? 2 மரணத்திற்கு சமம் என்பதாக குர்ஆனில் குறிப்பிடப்படுகிறது. 2 மரணத்திற்கு சமம். ஒரு ஆண் எப்பொழுது ஒரு மரணத்தை ஏற்கும் பொழுது தன்னுடைய உயிரினுடைய வேதனை அனுபவிக்கிறானோ, அதே போன்று ஒரு பெண் என்ன செய்வாள்? தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த வேதனைக்கு உள்ளாக்கப்படுவாள். ஒரு வகையில சொன்னால் மௌத்து தான். என்ன செய்து ஒரு வகையில் அது ஒரு மௌத்தாக கணிக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு என்ன செய்திருக்கின்றார் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயமாக தெள்ள தெளிவாக குழந்தை முதல் இத்தனை நாட்கள் விந்தணுக்களாகவும், அடுத்த 40 நாட்கள் இரத்த கட்டியாகவும், அடுத்த 40 நாட்கள் சதை கட்டிகளாகவும், அடுத்து எலும்பு பொருத்தப்படும், அடுத்து உருவம் கொடுக்கப்படும். இப்படியாக ஒவ்வொரு விஷயமாக தெள்ள தெளிவாக ஒவ்வொரு சூறாக்களிலும் ஒவ்வொரு ஆயத்துகளிலும் என்ன செய்திருக்கின்றார்? மனிதனுக்கு அழகாக கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். நாமும் இந்த உலகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் சரியாக செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்னும் பல வரலாற்றுகள் என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, மக்களுக்கு மத்தியில் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்னவென்று தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சாக்கடல் என்பதாக கூறுவாங்க. டெட் சீ என்ன செய்வாங்க? டெட் சீன்னு சொல்லுவாங்க. டெட் சீயை பொறுத்த வரைக்கும் அந்த கடல்ல என்ன செய்யப்படும்? உப்புடைய அமிலம் அதிகமாக கருதப்படுகின்றது. அதனால என்ன செய்யப்படும்? அந்த தண்ணியில போய் யார் அது மேல விழுகிறாங்களோ அவங்க என்ன செய்யாது, அவ்வளவு சீக்கிரம் தண்ணி விழுவாங்க. மேலேயே தான் மிதக்க வச்சுக்கிட்டு அந்த அளவிற்கு உப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? அந்த தண்ணீர் இருக்கப்பட்டிருக்கு. அந்த தண்ணீர் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு வரலாறு இருக்கின்றது. என்னவென்று தெரியுமா? இன்று மனிதர்கள், இன்று வாலிபர்கள், இன்று இளைஞர்கள், இன்று பெண்கள் எந்த விஷயத்தை கொண்டு கெட்டு போய் கொண்டிருக்கின்றார்களோ, அதாவது இன்று அதிகமாக கருதப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய LGBT என்று சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான ஒரு கேவலமான விஷயத்திற்காக எந்த மனித வர்க்கம் இன்று அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றதோ, அந்த ஒரு சமூகம் அழிக்கப்பட்டதின் காரணமாகத்தான் அந்த கடல் இன்று உருவாக்கப்பட்டது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் செய்த தவறுதான் இந்த LGBT இன்று உலகத்தில் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு கேவலமான, அதாவது வானவி கூட்டம் என்பதாக தெள்ள தெளிவாக அசிங்கப்படுத்தக்கூடிய அந்த அசிங்கத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இன்று உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு கொடுத்த அல்லாஹ் தஆலா மிக பெரும் வேதனை என்னவென்று சொன்னால், அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அந்த பூமியை பிளந்து என்ன செய்தான்? தூக்கி உயரத்தில் வானம் வரை கொண்டு செல்லப்பட்டு திருப்பி அந்த பூமியில் அடிக்க செய்தோம். நன்றாக கவனிக்க வேண்டும். என்ன செஞ்சா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த பூமியை தன்னுடைய இறக்கைகளாக கோதி என்ன செஞ்சாங்க? முழு உயரத்தையும் என்ன செஞ்சாங்க? தூக்கி கொண்டு போய் திருப்பி அந்த பூமியில் அடிச்சு அங்குள்ள எல்லா மக்களும் என்ன செய்யப்பட்டார்கள்? கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் தான் அல்லாஹ் தஆலா அந்த கடலை என்ன செய்திருக்கின்றார்? உருவாக்கின்றார். இதை சொல்வதற்குண்டான காரணம் என்னவென்று தெரியுமா? இதெல்லாம் இன்று உலகத்தில் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இத்தனை சாதாரணமான விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய வேதனை என்னவென்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வேதனை இவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொன்னால், அப்பொழுது நாம் செய்யக்கூடிய பாவம் எந்த அளவிற்கு பெரிதாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் ரொம்பவும் கேவலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விஷயம்தான். இன்னைக்கு சயின்ஸ் மூலியமாகவும் சொல்லிட்டாங்க, ஒரு ஆண் ஒரு ஆணுடன் சேரக்கூடாது, ஒரு பெண் ஒரு பெண்ணுடன் சேரக்கூடாது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதேதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? குர்ஆன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? இந்த காரணத்திற்காகத்தான் நான் இந்த சமூகத்தை அழித்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இதற்கு இன்று என்ன செய்திருக்கின்றார்கள்? அதிக மக்கள்கள் துணை புரியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இன்று முஸ்லிம்களாக நமக்கு பிறக்க செய்திருக்கின்றார். இன்று உம்மத்தை முஹம்மதியாவை நம்மளை ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால், இதற்கு நாம் அல்லாஹ்விற்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அவருடைய விஷயங்கள் அறியாம அதற்கு பின்னால் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்